அன்பிலாரெல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்புனால ஒரு உயர்ந்த தியாகத்தை செஞ்சவருடைய கதையை தெரிஞ்சுக்கலாமா? ததீச்சி என்பவர் அதர்வர்ங்கிற முனிவருடைய மகன். தாயின் பெயர் சாந்தினி. இவர் மகா சிவபக்தர். அன்பும் தவமும் அமைதியும் வாய்ந்தவர். தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடையும் சமயத்துல தேவர்கள் அவங்களுடைய ஆயுதங்களை அசுரர்கள் கிட்ட இருந்து பாதுகாக்க நினைச்சு மகாவிஷ்ணு கிட்ட போனாங்க. அவர் ததீச்சி முனிவர் கிட்ட கொடுக்க சொன்னார். தேவர்களும் முனிவர் கிட்ட கொடுத்து பத்திரமா வச்சுக்க சொன்னாங்க. ரொம்ப நாள் ஆகியும் தேவர்கள் வந்து ஆயுதங்களை வாங்கிக்காததுனால முனிவர் தன்னுடைய தவ மகிமையால அதை எல்லாத்தையும் விழுங்கினாரு. அதெல்லாம் உள்ள புகுந்து முன்னா இணைஞ்சு முதுகெலும்போட சேர்ந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆச்சு. ஒரு நாள் இந்திரன் இவரிடம் வந்தார். தங்கள் ஆயுதங்களை திருப்பி கேட்டார். முனிவர் அதையெல்லாம் நான் முழுங்கிட்டேன், அவை என் முதுகெலும்பா இருக்குன்னு சொன்னாரு. அதுக்கு இந்திரன், விருத்ராசுரன்கிற அசுரன் எங்களுக்கு மிகவும் தொல்லை கொடுக்கிறான், அவனை ஜெயிக்க இந்த ஆயுதங்கள் தேவை, ஆகையால இந்த விஷயத்துல நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்யணும்னு கேட்டுக்கொண்டான். உலக நன்மையின் பொருட்டு தன் உயிரை விட முடிவெடுத்தாரு முனிவர். தன் தவ மகிமையால உயிரை உடலில் இருந்து நீத்தார். தேவர்கள் அனைவரும் அவரது உயர்ந்த தியாகத்தை போற்றினாங்க. ததீச்சி முனிவரின் முதுகெலும்புகளை விஸ்வகர்மா கிட்ட கொடுத்தாங்க. அவர் வஜ்ராயுதமா மாத்தி இந்திரன் கிட்ட கொடுத்தாரு. விருத்ராசுரனை கொன்று தேவர்கள் அசுரர்களை ஜெயிச்சாங்க. அன்பு என்னும் நற்பண்பை உடையவங்க எப்போதும் மற்றவங்களுக்கு நன்மையை செய்யறவங்களாதான் இருப்பாங்க. அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என்னும் இந்த குறளுக்கு ஏற்ப நடந்த முனிவரை நாமும் போற்றுவோம், வணங்குவோம்.